வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்க அஸ்வகந்தா, நெல்லிக்காய், கடுக்காய், டீ தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த தேவைக்கு தகுந்தால எடுத்துக்கோங்க. இந்த அஸ்வகந்தா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த அஸ்வகந்தா, நெல்லிக்காய், கடுக்காய் எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு நிழலில் காய வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் டீ தூள் கலந்துக்கலாம். இதை நீங்கள் வேண்டிய அளவு ஒரு டம்ளரோ 2 டம்ளரோ தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்தாக்கில் பொடியும் போட்டு கொதிக்க வச்சு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா வயிற்று வலி, சிலருக்கு குடிச்சு கல்லீரல் பாதிச்சிருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டானிக். அதனால் தவறாமல் நீங்கள் இந்த கல்லீரலை பலப்படுத்துகிற இந்த டீயை குடித்து நன்மை அடையுங்க. அதோட கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய உணவுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் ஆப்பிள், முட்டைக்கோஸ் அவிச்ச தண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கல்லீரல் பலப்படும். அதே மாதிரி வால்நட்டு, நம்ம மூளை மாதிரியே இருக்கும் அந்த வால்நட்டு. அந்த வால்நட்டு, குதிரைவாலி சாமையில் செஞ்ச உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் கல்லீரல் பலப்படும். அதனால் மேலும் குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அதனால் நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தண்ணியை பாட்டில்லே எடுத்துக்கோங்க. கண்ட இடத்துலையும் குடிக்கக்கூடாது. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதோட இந்த மூளை தொந்தரவு உள்ளவங்க, குடியினால் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் மோர் நிறைய சாப்பிடணும், மோர் நிறைய குடிக்கணும். அதோட சின்ன வெங்காயத்தை நிறைய கடிச்சுக்கணும். பழைய சாதமும் மோர் ஊற்றி பிசைஞ்சு வெங்காயம் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா மூளை தொந்தரவு போயிடும். அதே மாதிரி பாதையோரங்களில் வளர்ந்த துத்தி இலையை பறித்து சுத்தமாக கழுகி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி தயிர் சாதத்தில் சாப்பிட்டாங்கன்னாலும் மூளை தொந்தரவு காணாமலே போகும். இரத்த மூலமும் கூட குணமாயிரும். குப்பையில் வளர்ந்த செடி தான் நினைப்போம், ஆனால் அதில் அத்தனை பயன் இருக்குது. துத்தி செடியை தவறாமல் நீங்கள் கேட்டு பயனடைங்க.